டே சோம்பேறி நாய, நீ எங்கடா இங்க படுத்துருக்கிற? மேல அங்க கொக்கு ஓடிட்டு எவ்வளவு கொக்கு உட்காந்துருக்குற. வாடா சட்டி தலையா, வாடா மூணுண்டா முடியாடா. அங்க பாராடி அடியே சாமி, இங்கே ஒரு வயலில் வெடிச்சிட்டாங்கடா பட்டாசு. அப்பாடா, நாம் வந்த உடனே அவங்க கரெக்டாக வெடிச்சிட்டாங்கடா. எல்லாம் ஓடிச்சுக்கடா. எத்தனை கொக்கு உட்காந்துருக்கு அங்கே வர டாமு. அங்கே ஒரு கொக்கு உட்காந்துட்டே இருக்கு, எவ்வளோ தெரியும் பாரு. இன்னொன்று வந்து உட்காந்துருச்சு. எல்லாரும் வந்து உட்காந்து சிட்டிங் ஆகுறாங்கடா. டே எல்லாம் வந்து சிட்டிங் ஆகுதுடா. ஒரு எல்லா பக்கமும் வந்து கொக்கு வருதுடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. அப்பா, இவனுங்களை பாரு நம்ம காட்டிலே சுற்றிட்டு இருக்காங்க. ஓடு ஓடு ஓடு. அங்கே பாரு டாமு, நீ இருந்தீங்கன்னா தான்டா பிரச்சனையே இல்லை. உன்னை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதாவது தண்ணியை மாற்றி விடலான்னு தான் இந்த பக்கம் வந்தேன். ஆனால் பார்த்தா கொக்கு எக்கச்சக்கமாக உட்காந்துருந்தது வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது. அதனால தான் வேக வேகமாக நானும் டாம முடியாந்தோம். ஆப்பாடா, தண்ணி இந்த வெயிலுக்கு போதும், மேல் வெயிலுக்கு கொஞ்சம் விட சொன்னாங்க. அதனால் இது கழட்டும் இல்லை. ஆப்பாடா, இப்போ இதை கழட்டி விட்டாவே போதும், அப்படி இப்படியே மேல் வெயிலுக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிடும். நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கவே மாட்டேறாடா. இங்கே இருந்து பாத்துக்கடா அப்படின்னு தானே சொல்றேன் உன்னை. எதுக்கு நீ அங்கே வர? அங்கே வந்து படுத்திருக்க போற, இங்கேயும் படுத்துரு ஜாலியாக. அங்கே போய் தான் அந்த வயலில் பாரு, உழவு ஓட்டுருக்க வயல், அந்த வயலில் போய் படுத்திருக்கியா? இந்த நெல்லம் பயிர்னாவே வந்துட்டு, இந்த நெல்லம் பயிர் நட்டுட்டு இந்த ஓரத்தில் அந்த கரை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சொட்டு நீர் டீப்புகள்லாம் அப்படியே அந்த கரை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மண்ணில் என்றைக்குமே உளுந்து ஊணுவாங்க. கீழே உளுந்து இல்லை, கீழே உளுந்து ஊன்றதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய அறிவாளிகள் அப்படி கேட்பீங்கன்னு நமக்கு தெரியும். இல்லை, நான் கேட்கலனாலும் நினைப்பீங்கன்னு தெரியும். இது வந்துட்டு உளுந்துன்னா இந்த தோசை இட்லி மாவுக்கெல்லாம் அந்த உளுத்தம்பருப்பு போட்டு ஆட்டுவாங்கல்ல, அந்த உளுத்தம்பருப்பு தான் இதிலேருந்து வரும். அந்த செடி வந்து இந்த கரை ஃபுல்லாக ஊனியிருக்கும். இந்த மண்ணு கரை எங்கெல்லாம் வருதோ வயலை சுற்றியுமே அந்த கரையில் வந்து இதை ஊனி நாம், ஏன்னா இந்த இது வயல் ரெடியாக வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது நம்ம எடுத்துக்கலாம். இது பக்கம் ஒரு இது கிடச்சிரும், உளுந்தும் ஒரு கொஞ்சம் கிடச்சிரும், நம்ம தேவைக்கு கிடச்சிரும். டே வண்டு மண்டையா, நம்மளை பார்த்து ஒருத்தன் கேட்டிருக்கான்டா. ஏன்னா கேட்குறதெல்லாம் சொல்லியிருக்கான். என்ன தெரியுமா, நாம் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம்ல, டேய் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கான்ல. இது ஈவெண்ட் நடத்துகிறோம்ல, யாராவது ஒருத்தரை வின் பண்ணி சூஸ் பண்ணி அவருக்கு வந்துட்டு அந்த ஆட்டு தொட்டியை கொடுக்கலான்ட்டு அவரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புலனா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கடைசியாக வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்துட்டு நிறையா வியூஸை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பல ஆயிரங்களை சம்பாரிச்சிருவீங்க, பல லட்சங்களை நீங்கள் சம்பாதிப்பீங்க. கடைசியாக அது வந்துட்டு உங்களுக்கு தானே இதில் ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அந்த சட்டி தலையனுக்கு தெரியவே இல்லை டாமே. நாம் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு நார்மலாக போய்கிட்டு இருந்த வியூஸை விட கம்மியாகி போச்சுன்னு. டேய் உங்கள்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கிறேன், வண்டு விட்டான் தலையா. டேய் இங்கே பாடுறா, நீ கூட கண்டுக்காமல் போயிட்டு இருக்கியாடா. டே, இந்த மல்பரிக்கெலாம் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு போல், டக்குன்னு இலையெல்லாம் பழுக்குது. ஆனால் குச்சி நல்லா முத்திருச்சு, சரியான குச்சி, நல்லா தரமாக குச்சி பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கு. இந்த குச்செல்லாம் வெட்டி பதியம் போட்டோம்னா வேறு லெவலில் வரும். ஆனால் ஏதோ கொஞ்சம் வந்துட்டு இந்த இதில் வந்து லைட்டாக பழுத்துருக்கு, இந்த ஒரு சாரி மட்டும் லைட்டாக பழுத்துருக்கு. மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல தான் நம்ம வெட்ட ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து தான் மல்பரியை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இனிமேல் இந்த வயலை காலி பண்ண போகிறோம். நேற்று தான் அந்த வயல் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மகிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளில் சவுண்டில் அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31 இதெல்லாம் விதையில் இருக்குது. இப்போ மல்பரி, சூப்பர் நேப்பியர் இது எல்லாமே கரணைகளில் இருக்குது. உங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனங்கள் விதைகளாகட்டும், கரணைகளாகட்டும், எல்லாத்தையும் எது வேணுனாலும் நமக்கு டிஸ்பிளேல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி ஆட்டுக்கு தீனி போடக்கூடிய தொட்டி எஸ்எஸ்ல ரெடி பண்ணி நம்ம ஃபுல்லாக வெளியே அனுப்பிட்டு இருக்கோம். தரமான தொட்டி, தெளிவான தொட்டி, நல்லா பயன்படுத்திக்கலாம். தீனிகளுக்கு அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம், தண்ணி உட்பட அதில் ஊற்றுற மாதிரி நம்ம எல்லாமே நீட்டான இது தான் பண்ணி கொடுக்குறோம். எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறதுனால அது துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. மண்ணில் நிற்கிற 4 லெக்குக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் கிடக்கும். நார்மலான விலை 6 அடி 6500, 8 அடி 8500 நல்ல தரமான குவாலிட்டியில் வரும். அதை விட கம்மியான ரேட்டில் குவாலிட்டி கம்மி பண்ணியும் போட்டு தருவோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம தெளிவாக செஞ்சு அனுப்பி வைக்கப்படும். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருந்த அந்த ஃப்ரேம் இன்றைக்கி மேலே போயிடுச்சு. மேலே தூக்கி வச்சு நமக்கு இன்றைக்கி இந்த ஃபுல்லாக நேற்று அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. பயப்பிள்ளைங்க வந்து பர்ஃபெக்டாக ஜேசிபி வச்சு தூக்கி வச்சு இந்த இதை தூக்கி ஃப்ரேம் வச்சு அங்கே மாட்டி ஃபுல்லாக லாக் பண்ணி
அந்த சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. இனி ஷீட்டு மாட்டுறது மட்டும்தான் ஒர்க்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இது ஃபுல்லாக வெளியே நின்றுட்டு அருணாள் இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சம் பாதி வண்டி வெளியே நின்றுட்டு மலையில் நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தது. இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஸ்டாப் பண்ண போகிறோம். நம்ம மயில் வாகனத்துக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு ரூம் ரெடி பண்ணி இதோட ஃபுல்லாக ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம அருணாள்டு அதே மாதிரி அருணாள்டு இல்லை மயில் வாகனமும் இன்னொரு காரும் பார்த்திங்கன்னா உள்ளே நிற்க போகுது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் புக்கிங் போட்டாங்க, உங்களெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பிடுவீங்கன்னு சொல்லி. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாய்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கெடா பாய்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருந்த 4 பேர் வெக்கேட் பண்ணிட்டாங்க நம்ம ஃபார்மை. இன்றைக்கி இந்த போயரும் பார்த்திங்கன்னா அந்த தலைச்சேரியும் நம்ம அந்த பெரிய ஷெட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். ஏன்னா இவனுங்கெல்லாம் நம்ம இதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேட்டிங் பர்பஸ்க்காக. அதனால் சரி இவனுங்களையும் கொண்டு போய் விட்டுட்டா இவனுங்க கடைசி 3 பேர் தான் இருப்பானுங்க. அவன் வந்துட்டு கருவாச்சி குட்டி, இவன் வந்து செவலை குட்டி. 2 பேர்த்துக்கும் பேர் வைக்க போகிறோம். என்ன பேர் தெரியுமா? ராமு, சோமு. ஆமாம், அவன் ராமு, கருவாச்சி குட்டி பேர் ராமு, செவலை குட்டி பேர் சோமு. அவங்க 2 பேர் ராமு சோமு. இவங்க வந்து தரமாக ரெடி ஆகிறாங்க, வேறு லெவலில் ரெடி ஆகணும். இதை பற்றின தனி அப்டேட் உங்களுக்கு நான் தரேன். அவனுங்க என்ன இது எப்படி ரெடி ஆகிறாங்கன்னா அவளுக்கு என்ன வயசாகுது, எவ்வளோ வெயிட் இருப்பானுங்க உட்பட எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். தரமாக இருக்குங்க ஜம்முன்னு. இந்த மாதிரி கெடா குட்டிலாம் ரெடி ஆகிறது, இந்த மாதிரி ரெடி ஆகி யூஸ் பண்ணுறதெல்லாம் அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதை எதுவுமே நம்ம மேட்டிங்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அந்த கெடா இருக்குது பாருங்கள், நம்ம கருவச்சிக்கையோட கெடா, அந்த கெடாவை வந்துட்டு ஏதோ ஒரு தாயோட 2 தாயாடுக்கும் ஆடு பருவத்தில் இருக்கப்போ அதை கிராஸ் பண்ணி குட்டி எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அது மேட் பண்ணி பிறக்கிற குட்டி எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பாருங்கள் ஃபார்மே அப்படியே ஜேன்னு திப்புன்னு இருந்தானுங்க, எல்லாமே இதாகிட்டானுங்க. கவலைப்படாதீங்க, நீங்களாம் வந்துட்டு இப்போதைக்கு எங்கேயுமே போக மாட்டீங்க சரியா? நீங்களாம் இன்னும் 4 ஆகும் போகிறதுக்கு. நீலாம் இங்கே அங்கே போவேன், இன்றைக்கி அங்கே போயிடுவேன் செட்டுக்கு சரியா? போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு. போயிரு முனியா, குட்டி முனியா. நீ குட்டி முனியெல்லாம் இல்லை, நீ பெருச்சாலி முனிய. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு 2-3 கெடா இருக்குங்க, எல்லாம் ஒரு ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் விட்டுருவோம். எல்லாம் ஃபுல்லாக இன்னுமே இந்த கெடா சைடில் கொஞ்சம் இன்னும் நம்ம குட்டிங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து விட போகிறோம். ஓகே, அப்படியே ஒரு சைக்கிள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறது வெளியே போகணும், அந்த சைடு இருக்கிறது இது பிறகு குட்டிங்கெல்லாம் வெளியே போகணும், அப்புறம் ரிட்டன் அப்படியே மாறணும், அந்த சைடு பெருசாக இருக்கிறது இந்த வரணும். அந்த மாதிரி அப்படியே சைக்கிளில் அப்படியே ப்ராசஸை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் நமக்கு கரெக்டான ஒரு ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தெரியும். நம்ம பாய்ஸ் ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தானுங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளோவான இன்கம் இருக்கவே இருக்காது. என்றைக்குமே அங்கே இருக்க பாய்ஸ் இந்தாண்ட வரணும், இந்தாண்ட இருக்க பாய்ஸ் அந்தாண்ட போகணும், இங்கே இருக்கவன் வெளியே போகணும், அங்கே இருக்கவன் உள்ளே வரணும். அந்த மாதிரி எப்படியே ஒரு ஃப்ளோ ப்ராசஸில் சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஒரு செயின் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அது எங்கேயாவது ஸ்டாப் ஆச்சு, பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃப்ளோ வர்றது ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? அதனால் நமக்கு என்றைக்குமே அங்கங்கே மாறிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னா ஓகே, நமக்கு வந்து ஃப்ளோவான இன்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற நீங்களும் புரிஞ்சுக்கணும், நமக்கும் அதுதான் நல்லது. காத்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு 2 பேர் நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு ஒரு ஆள், அவனுக்கு ஒரு ஆள் தனியாக கொடுக்க போகுது. லேடி பாய்ஸ் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க அவனை சரியா? இன்றைக்கி அவனோது என்னடா எல்லாம் எப்படா இருக்கீங்க, இல்லை என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்க? எல்லாம் குடுவிக்கிட்டு தான் இருக்கிறீங்க குளிருக்கு. ஆனால் நேற்று தான் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஆனால் அந்த கமெண்ட்டை நான் லைக் பண்ணுறேன் கண்டிப்பாக. அந்த இதை நான் சொன்ன உடனே அவங்க வந்துட்டு அதுக்கு உனக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பாய்ஸுக்கு சொட்டர் போட்டு விடுறதாமா. எவனுக்கிட்ட சொட்டர் வேணும், சொட்டர் வேணுங்கிறவங்களாம் கை தூக்குங்கடா. நீ என்ன புதுசாக வந்து எட்டி பார்க்குற என்ன? அங்கே பாரு, கருவாச்சி கீழே குமிஞ்சிருக்கா, நிமிந்து என்னை பார்த்துட்டா உன்னை குத்தி தள்ளிடுவா. பார்க்க போகிறா, அங்கே பாரு பார்த்துட்டா. நீ ஓடிரு சொல்லும் போதே இறங்கிடணும். கருவாச்சி நீ வாடி, நீ ஏண்டி போகிற? இங்கே வாடி கருவாச்சி. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஏண்டா முனியா, உனக்கு போட்டிக்கு இன்னொருத்தங்க வரப்போகிறான்டா. 2 பேரும் சமத்து பிள்ளையாக ஷேர் பண்ணிக்கணும் சரியா? ஓகே, சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சி கட்டி வச்சிருவேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். செவலை எங்கே? அங்கே இருக்கா? ரைட் வெரி குட். எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவன் க்ரௌடே கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது. நேற்று இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஆடு, அதே மாதிரி வயசான ஆடு இங்கே ஒன்று இருந்தது, அதையும் கொடுத்தாச்சு. அதை கொடுத்துட்டோம். அது வந்துட்டு அடுத்தது ஒழுங்காக
குட்டி வந்துட்டு போட ஆரம்பிக்கலை, கரெக்டாக சைக்கிள் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கலை. அதான் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செயின் சைக்கிள் மாதிரி தான். ரொட்டேஷன் பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருந்ததுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அதில் ஏதோ ஒரு இடம் பிரேக் ஆச்சுன்னா அதை நம்ம அப்படியே வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணிடணும். என்னென்னா இப்போ நம்ம அந்த ஒரு தாயாடு இருந்தது, அந்த குட்டி வந்து என்னன்னா அது குட்டி போடுறது வந்து ஒரு சினையாகாமல் இருந்தது, லேட் ஆகிக்கிட்டு இருந்தது. அதுக்கு என்ன கொஞ்சம் வயசாகிடுச்சு, அது அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம காலி பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம தீனி போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது அது வேஸ்ட். ஒரு இது பார்க்கணும், பார்த்துட்டு அது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் மாற்றிடுவோம். அப்படி தான் தாயாட்டை பொறுத்த வரைக்குமே. தாயாடாக கேட்டால் யாருக்குமே விற்பனைக்கு பண்ண மாட்டோம். குட்டிங்களை இதில் பிறக்கிற குட்டிங்களை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். தாயாடுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இதுங்கிறப்ப அதை நீட்டாக கறிக்கி அனுப்பிடுவோம், வெட்டுக்கு தான் அனுப்புவோம். அப்படி தான் பிடிச்சிட்டு போவாங்க. இதை நம்ம வேற ஒருத்தருக்கு கொடுத்து அது அவங்க பண்ணையில் போய் கொஞ்சம் தப்பான நேமை க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். இல்லைன்னா நம்ம அப்படியும் கொடுக்கலாம், ஆனால் அது வந்து சரியாக வராது. அதுக்காக நம்ம பர்ஃபெக்டாக தான் கரெக்டாக பண்ணுவோம். இன்றைக்கி அங்கே தான் பட்டுத்தலை வெட்டணும், அங்கே கொஞ்சம் பட்டுத்தலை வெட்டுறேன். அந்த வயலில் அந்த பழுது தலை கொஞ்சம் இருக்குல்ல, அப்புறம் தான் இங்கெல்லாம் ஆயிடுச்சு இல்லை படுதலை, அங்கே கொஞ்சம் வெட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா செம்மந்தலை தான் இதுக்கெல்லாம் கட்டணும், ஆட்டுக்கெல்லாம் செம்மந்தலை தான். எங்கடா எல்லாம் வந்து கும்பலாக ஒரே இடத்துல ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கானுங்களேன்னு பார்த்தா, இங்கே கட்டி இருந்த பட்டு தலையை என்ன பண்ணிட்டானுங்கன்னா கும்பலாக அவுத்து கொண்டு போய் இங்கே போட்டானுங்க. அதனால் அங்கே இருக்க குச்சி எல்லாத்தையும் கரண்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கானுங்க. பாருங்கள், அந்த சந்துக்குள்ளே எத்தனை பேர் நின்றுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஆனால் அங்கே வெட்டி கட்டின அந்த தலைகளை மட்டும் அப்படியே வச்சு பொறுமையாக தின்னுட்டுருக்கானுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே இதை முடிச்சிட்டானுங்க. பட்டுத்தலைங்கிறது பிரியாணி மாதிரி, அதனால் அதை சீக்கிரம் தின்னு முடிச்சிட்டானுங்க. தேக்கு தலைங்கிறது புளிசாதம் மாதிரி பொறுமையாக போய் ஒவ்வொருத்தனா இப்போ திங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏன்னா அங்கே பிரியாணி முடிஞ்சு போச்சு, அப்புறம் பசிக்கு வேறு வழி இல்லாமல் புளியோதுறையை தான் தின்னாகணும். ஏண்டா அதனால் வந்து நம்ம பாய்ஸ் ஃபுல்லாக புளியோதுறைக்கு ரவுண்டை கட்டி ஆப்ரேட் பண்ணிருக்கானுங்க. நம்ம முனி பாய்ஸுக்கு கிடைச்சதே புளியோதரை மட்டும்தான், பிரியாணி வந்துட்டு இன்றைக்கி கிடையாது. பிரியாணி ஒரு கத்தை தான் இருந்ததுனால நம்ம காற்று பாய்ஸுக்கு கொடுத்தாச்சு. முனி பாய்ஸுக்கு புளியோதரை எப்படா இருக்குடே வாடா கருவச்சு, எப்படி இருக்குது புளியோதரை? சரி இல்லையா? நல்லா இருக்கா? இல்லை புளி அதிகமாக இருக்கா? செவலையோட குட்டி 2 பேரும் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இந்த குட்டி நல்லா உருளைக்கட்டையாட்டம் வருது, பரவாயில்ல. நல்லா ஒரு குட்டி போட்டாலும் ஜம்முன்னு போடுது. ஆனால் அந்த மாதிரி ரக ஆடுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கிட்ட இருந்து பிறக்கிற குட்டிங்க நல்லா தரமாக இருக்குது, ஆனால் குட்டி நமக்கு கம்மியாக தானே கிடைக்குது, கொஞ்சம் லேட்டாகவும் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த தாயாடு, இந்த மாதிரி ரக தாயாட்டுக்கெலாம் என்ன பண்ணணும்னா, குவான்டிட்டி இந்த மாதிரி இதே வந்து ஒரு 40-50 வச்சுருந்தோம்னா அப்படியே சைக்கிளில் குட்டி கிடைக்கிறதுக்கும் அந்த சைக்கிள் செயின் கட்டாகாமல் ப்ராசஸ் நம்ம சேல்ஸுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு பிறக்கும் போதே குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 கிலோ இருக்கும். இப்போலாம் 10 கிலோ இருக்கும். பார்க்க தான் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு 10 கிலோவுக்கு மேலே வரும். நல்ல ஆள் உருட்டைக்கட்டையாக இருக்காப்புல. ஏன்னா நல்ல பால் குடிச்சு வளர்றாப்புல. இல்லை ஒரே ஆள், சிங்கிள் ஆள், பிறகு குட்டி தான் அது. பா வாடி சும்மா. பூஜை திறந்து விட்டாங்கடா. கரெக்டாக அந்த 2 பேர் தான். தள்ளிக்கோ மகிழ், தள்ளிக்கடா, கதவு சாத்துறா. நீ வந்துறீங்க. தள்ளிக்கிறா மகிழ். ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. இனிமே வந்துட்டு அந்த முனியனும் இந்த முனியனும் கொஞ்சம் மேட்சிங் பேசி கொஞ்சம் செட்டாக வர வேண்டியது தான். அவன் பாருங்கள் இப்பயே போய் அவன் வேலையை கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நிறைய பேர்த்த பார்க்குறான்ல, இவ்வளோ நாள் மொரட்டு பாய்ஸோடு இருந்துட்டு இது வரைக்கும் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கேங் கூட போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்கான். அப்படின்றப்ப கொஞ்சம் பையன் பிள்ளைக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கும். அப்புறம் அவங்ககிட்ட முட்டு வாங்கினானா எல்லாம் ரெடி ஆயிடுவான். ஓகே, இப்போ நம்ம இன்னொருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சிட்டு வருவோம்.
பாடா ஒரு வழியாக ஈவனையும் கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. இப்போ பெரிய காத்தவராயனுக்கும் சின்ன காத்தவராயனுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்து செட் பண்ணிக்கோ. பைபிளில் வந்தோடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிடாங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. கடைசியாக இப்போ நம்ம செவல பாய்ஸும் கருப்போட பாய்ஸு மட்டும்தான் 2 பேர் இருக்காங்க, ஒரு போயர் இருக்கான். மொத்தம் 3 நம்பர் தான் இதுக்குள்ளே இருக்காங்க. உங்களுக்கு அடுத்த நியூ பாய்ஸ் ஆட் ஆகுவாங்க. ஓகே, குதிங்க ஜாலியாக இன்றைக்கி ஒரு நாள் நல்லா குதிச்சுக்கிட்டு இருங்க. A few moments later. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. சூரியன் பாருங்கள் இங்கே வந்துருச்சுல்ல, இங்கே போச்சுன்னா 12 ஆகிடும். அப்படி தான். அதனாலும் நம்ம பாய்ஸ் இன்னும் கீழே தான் இருக்காங்க. இன்னும் பாய்ஸை மேலே ஏற்றலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸுக்கு மேலே வீடு வந்து பாய்ஸோட வீடு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. டேய் என்னடா சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கியாடா குட்டி தலையா? எங்கே புது பையன்? டேய் என்னடா பாருங்களேன், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், இந்த பக்கம் அங்கே ஒரு. டேய் ஏன்டா தள்ளிலாம் விட்றீங்க? டம்மு டும்முன்னு தொட்டியா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் ஓகே, எங்கே இவன் புது ஆள்? இதை பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான், அந்தாண்ட ஒருத்தர் கும்பிட்டு இருக்கான். டேய் இதே பாடுறா. சரி ஏதோ வேலையை பார்த்துட்ருங்க. நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இந்த ஷெட்டுக்கு தயாரிட்ட ஷெட்டுக்கு பண்ணியே ஆக வேண்டும். ஏன்னா இதில் நம்ம வந்து ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் கேப்பு பார்த்திங்கன்னா ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் கேப் வச்சுருப்போம். ஓகேவா? ஏன்னா அப்படி இருந்தால் கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு சின்ன குட்டிங்கெல்லாம் கால் மாட்டாமல் கரெக்டாக அப்படியே மேலே நின்று சர்வே பண்ண முடியும். அதே வந்துட்டு அந்த நம்ம கெடா பாய் செட்லலாம் 1 இன்ச்சு கேப் இருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய ஆடுங்க மட்டும் இருக்கிற அளவுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டது. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மட்டும் தான் கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம ஆடுங்க வந்துட்டு புழக்கையாகவும் போடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபீடாக நம்ம கொடுக்கறதுனால சாணி மாதிரியும் போடும். அப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த ரீப்பர் கேப்பு இந்த கேப்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் என்ன ஆகும், போய் எல்லாமே நின்றுக்கும், அடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது யூரின் விடுறது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விடணும். அந்த இதெல்லாம் அந்த ஒரு அருவா மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஷார்ப்பான இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நம்ம கேப் விடலாம். விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம திரும்ப அடுத்தது நம்ம பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால நம்ம பாய்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சன் பாத் எடுத்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்டா, யார் சவுண்டு போட்டாலும் மேலே வர முடியாது. ஓகே, ஓவர் வெயில் இருக்கிறதுனால நம்ம மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா மரத்தடியில் நல்லா நிறுத்தியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பாய்ஸ் 3 பாய்ஸ் தான் இருக்காங்க இதுக்குள்ளே. இப்போ ஒரே ஜாலி தாண்டா. டே ராமு சோமு என்னப்பா, இவன் தான் ராமு, இவன் தான் சோமு. டே ராமு, இந்த வாடா ராமு, உனக்கு கம்பெனிக்கு வந்துடுவாங்க. இன்னும் பாய்ஸை பிடிச்சி தாண்டா போடுவோம், இதுக்கு மேலே வந்துடுவாங்க சரியா? ஆனால் இன்றைக்கும் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வந்து ஜாலி தான். 3 பேர் தான் மேலே. போங்க இந்தாண்டா போங்க. கரெக்டாக கொஞ்சம் தான் தீனி கொட்டியிருக்காது. இல்லை அதிகமாகவே கொட்டியிருக்கிறாங்கப்பா. நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க. வர இருங்க. கவுண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. போகலாம். ஆமாம் கவுண்டரு கரெக்டாக போங்க பார்க்கலாம். போங்க பா வா, எதுக்கு அங்கேயே நிற்கிறீங்க? டேய் வாடா மேலே. ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டாச்சு. இந்த பக்கம் கிடா 3 பேர் இருக்கானுங்கள்ல, இவனுங்க இந்த சைடு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இதில் லேடிஸ்லாம் அதிகமே கிடையாது. இதில் கிடாங்க தான் அதிகமாக இருக்குது. அது ஏன்னா அந்த ஸ்டேஜில் அப்படியே வளர்ந்து இந்த பக்கம் மாற்றி விட்டதுனால கூடவே இருக்கிறதுனால அப்படியே ஒரே செட்டாக இருக்குது. இந்த கிடா எல்லாம் பிரித்து நாளைக்கு இந்த சைடு விட்டுருவோம். விட்டுட்டா நம்ம பாய்ஸுக்கு கம்பெனிக்கு வந்துடுவாங்க. ராமு சோமும் எப்பயுமே வந்துட்டு அவனுங்க கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் இருப்பானுங்க. கிட்டத்தட்ட ரம்ஜான் வரைக்கும் வச்சுருக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம முரட்டால் ரெடி ஆகும் போது இந்த முரட்டு பசங்களாக தேவைப்படுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக கொடுக்கலாம், ரெடி பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்குது. அது எப்படி சாத்தியப்பட்டு வருமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணி 12 மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் படுத்துட்டாங்க. அவ்வளோதான்டா, போடா பாய விரிச்சு போடுறா, படுத்துருவோம், ஒன்றும் முடியல இவனுங்கிட்ட அப்படின்னு. டே எல்லாம் மேலே போகலாம்டா. டே ஓடுறா மேலே போ. வா நீல ஓடியாதுரு, நல்ல போட்டு மிதிச்சு அப்படி வாங்கி ஓடியா கதை திறந்து விட்டுறேன். போடு மேலே ஓடு வா ஓடு வா சீக்கிரம் வா ஓடு. வழக்கம் போல் குட்டி பாய்ஸ் முதல்ல ஓடியாங்க. தடி கையில் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. குட்டி பாய்ஸ் தான் வரணும். ஓடியாங்க. புதுக்கடா நீ கிளம்புறியா? சரி போ, உனக்கு தெரியாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, நான் சொல்கிறேன் அப்புறம்.
ஏய் உடு டு 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 டு. எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்கப்பா. ஒரு குட்டி பைஸ் கூட உள்ள இல்லை. போடுங்க 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 போடுங்க. வாங்க 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 வாங்க. விட்டியாங்க 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 விட்டியாங்க. விட்டியா 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 சீக்கிரமா. போ 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 போ. எல்லாம் பர்ஃபெக்டாக குட்டி பைஸு. டேய் காத்து கரெக்டாக இனிமேல் உன் இடம் தான் ஓகேவா. நீ இங்கேயே இவங்களோட அங்கே ஐக்கியமாயிடு. உன் கேபின் தான் ஓகே. இவங்க எல்லாத்தையும் நீ கரெக்டாக பார்த்துக்கணும். காத்து வரையா பெரியவனே, ஒன்றா டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் பாட்டில் அவன் வேலையை பார்ப்பான் சரியா. ஓகே எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முனி பாய்ஸ் ஆகட்டும், காத்து பாய்ஸ் ஆகட்டும், குட்டி ஆகட்டும், அதை விடச்ச கொஞ்சம் பெரிய இதாகட்டும், எல்லாமே மேலே ஏற்றி விட்டோடனே வந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இல்லை தீனிகளை திங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பாருங்கள் எப்படி பசியில் எப்படி இருக்கானுங்கன்னு இப்போ காட்டுறானுங்க பாருங்கள். வெறி கொண்ட அள்ளி 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 பப்புன்னு அழுத்துறானுங்க பாருங்கள். செம்ம பசியில் இருந்துருப்பானுங்க. ஏன்னா வெயிலே இருந்தானுங்க இவ்வளோ நேரம். ஓகே தின்னு முடிச்சோடனே தண்ணி ஊற்றிடலாம். ஓகே இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம பதிவுக்கு ஒரு லைக்கை போட்டு, சேனல் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வழக்கமாக சொல்கிறது தான், கண்டஸ்ட்டு இந்த காம்படிஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. கிவ்அவே நீங்கள் பண்ண கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். எனக்கு இன்றைக்கி அந்த ஒரு கமெண்ட் என்ன சொன்னது, நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல, அது வந்து பிரியான்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று பழைய வீடியோவில் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, குட்டிங்களுக்கெல்லாம் குளூரில் இதாகிட்டு இருக்குது அப்படின்னே, குட்டிங்களுக்கு சொட்டர் வாங்கி போடுங்க அப்படின்னாங்க. அது வந்துட்டு ஒரு விஷயம் தானே, அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களே, அது கரெக்டாக என்ன ஒரு இது பண்ணியிருக்கு. ஓகே அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம். நடுவுலையும் நான் ஒரு வின்னருக்கு நான் வந்துட்டு ஒரு இது அனுப்ப போகிறேன், கிஃப்ட் அனுப்ப போகிறேன். அது மல்பெரி கட்டராக இருக்கலாம். ஏன்னா அந்த கட்டரை 500 வருங்க. சும்மா இல்லை, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 550 என்னமோ வரும். ஓகேவா, அந்த கட்டரை கூட நான் அனுப்புவேன். அதெல்லாம் நிறைய இது இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது என்னென்னா, லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அது மாதிரி சேனலை வாட்ஸ்அப்பில் போய் சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா. எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். வின் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சும்மாலாம் பார்க்க வேண்டாம். ஏதோ ஒரு பொருளை வின் பண்ணுங்கள் சரியா. நன்றி வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.